இருக்கும் 2 நாளுக்கு முன்னாடியே போட்டு முளை கட்டியாச்சு. முளை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக முளை போட்டு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாப்பிடுங்க. இது வந்து சக்கரை பூசணின்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய். இது வந்து வேக வச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து ராகி புட்டு. ஓகே, மாப்பிள்ளை சம்பா செஞ்ச புட்டு. நான் இன்னைக்கு கிச்சன் பக்கம் போகல, அதனால் எனக்கு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இடியாப்பன்னு பேர் சொல்கிறாங்க. ஓகே, இடியாப்பம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நந்துக்கு கல்யாணம் வந்து நெருங்கிருச்சு, இன்னும் 3 days தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உணவுலாம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும். இது வரைக்கும் வந்து எப்படிலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடு காமிக்க போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படிலாம் சாப்பிடக்கூடாதுங்கிற உணவாக தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நீங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு தான் அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிடுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உணவை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள், எக்ஸப்ட் ஃபங்க்ஷன் டைம்ஸ். ஓகே.